முன்னின்று கட்சியை வழிநடத்துகிற தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் போதுமான அரசியல் அனுபவம் பக்குவம் இல்லை. ஒரு தேர்தல் பிரச்சாரம் எதிர்வரும் 2026 ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வருகிற பொழுது ஒரு கட்டுப்பாடு அவசியம். இன்னொன்று, அதை கட்டுப்படுத்துவதற்கு அவங்க ஒரு தொண்டர் படை. அரசியல் களத்திற்கு வந்துவிட்டால் மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாட வேண்டும். OH தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பங்களுக்கு இங்கே வர வச்சு ஆறுதல் சொல்லி அமைச்சிருக்கார் விஜய். ஒரு மூத்த பத்திரிகையாளரை பல ஆண்டு காலம் அரசியல் நிகழ்வுகளை பார்த்தவங்க நீங்கள், இது உங்களுக்கு எப்படி சார் படுது? நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி பயணிக்க தொடங்கிய அந்த முதல் நாள் முதலே அவருக்கான பொதுவெளி ஆதரவு, ரசிகர்கள், ஆதரவாளர்கள், இதை தாண்டி பொதுமக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இருந்தது. காலகாலமாக தமிழ்நாட்டில் திரை நட்சத்திரங்கள் என்றால் நடிகராக இருந்தாலும் சரி, நடிகையாக இருந்தாலும் சரி, அவர்களை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் தமிழ் மக்களிடம் மிக அதிகமாக இருக்கிறது. நம்ம பல பகுதிகளில் பார்த்துருக்கோம். நம்ம குறைத்து மதிப்பிடலை. நடிகர் தவக்கலை வந்தாலே ஒரு மிகப்பெரிய கூட்டம் நான் பார்த்தேன். ஆமாம், திருச்சியில். ஆமாம். அது அந்த ஈர்ப்பு என்பது நாளுக்கு நாள் அவருக்கு பெருகி வருது. அரசியல் களத்துக்கு வந்தவுடனே இன்னும் அரசியலில் ஆர்வமிக்க கட்சிகளில் பொறுப்புகள், பதவிகளுக்கு வரணும் என்று விரும்புகிற இளைஞர்கள் கூட்டமும் அங்கே இருந்தது. அதனால தான் அவருடைய முதல் மாநாடு தொடங்கி நம்ம விக்கிரவாண்டி, மதுரை, அதை தொடர்ந்து பிரச்சார பயணத்திலையும் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலையும் பார்த்தோம். பெரிய அளவில் கூட்டம் திரண்டது. துரதிருஷ்டவசமாக கரூரில் அந்த துயர சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் முடிந்து அவர் இரவோடு இரவாக வருகிற பொழுதே திருச்சியில் கட்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க, மாவட்ட நிர்வாகி, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நிறைய டெத்தெல்லாம் ஆயிருக்கு உடனே. அப்போ அதை போய் பார்த்துருவோம் அப்படிங்கிற போது காவல்துறையினர் இல்லை, கட்டுப்படுத்த முடியாது, பாதுகாப்பு கொடுக்க முடியாது, ஏற்கனவே அங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு பதற்றமான சூழல் இருக்குன்னு சொன்ன உடனே வந்துட்டார். அடுத்த 1-2 நாட்கள்லேயே அவர் போயிருக்கலாம். அவர் அந்த இரங்கல் செய்தியை 3 நாளைக்கு பிறகு தான் விட்டுருந்தார். அந்த இரவோடு இரவாக ஒரு வீடியோ பதிவை திருச்சியிலேருந்து சென்னை வந்த உடனே அந்த நிகழ்வு, துக்க நிகழ்வு என்பது ஒரு உருக்கமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். அதுதான் அரசியலில் பயணிக்கிற இல்லை தலைவன் மட்டுமில்லை, ஒரு மனிதாபிமான செய்தி, ஒரு மனிதன் என்கிற முறையில் அதை பண்ணியிருக்கணும். அவர் துக்க மேலிட்டால் என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அது கூட பெரிய அளவில் அந்த மன வலியை, பாதிப்பை உணர்த்துகிற வகையில் இல்லாமல் முதலமைச்சருக்கு எச்சரிக்கை சவால் இருந்தது. அதுவுமே பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இது ஒரு சரியான அணுகுமுறை இல்லையே அப்படிங்கிறது இருந்தது. தொடர்ந்து அங்கே மண்டபம் கிடைக்கல, பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்று காவல்துறையினர் சொன்னதுனால இவ்வளோ காலம், கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 28-30 நாளுக்கு பிறகு இங்கே அழைச்சிட்டு பண்ணியிருக்கிறாரு. ஒரு துக்க நிகழ்வு என்கிற போது நேரடியாக சென்று அவங்க பகுதியில், அவங்க வீடுகளில் போய் பண்ணுறது தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். ஆனால் விஜயினுடைய இந்த அணுகுமுறை என்பது ஏற்கனவே இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் போராடிக்கிட்டு இருந்தவங்கள நேராக போய் சொல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களை அவருடைய அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு பேசினாருங்கும் போது ஒரு விமர்சனம் இருந்தது. இதில் நம்ம இன்னொன்று என்ன பார்க்குறோம்னா, அவர் போகிற இடங்களில் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் வருகிறது, மேலும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விடுமோ, அதை தவிர்ப்பதற்காக இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தாவேகா தரப்பு சொல்கிறாங்க. எது எப்படியோ மரணமுற்ற அந்த குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கியதும் சரி, தலைநகர் சென்னைக்கு அருகே அழைத்து அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னார் அப்படிங்கிற அளவில் அதை நம்ம கடந்து போயிடலாம். அது ஒன்றும் பெரிய விமர்சனமாக வைக்கிறதுக்கு இல்லை. ஒரு துக்க நிகழ்வு, அதில் அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். விஜய் இது வரைக்கும் சொல்லலை தான். விஜய் தரப்பில் சொல்லப்படுறது அல்லது கசிவிடப்பட்ட தகவல் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அவர் போனால் கூட்டம் செய்கிறோம், கட்டுக்கடங்க முடியாத கூட்டம், அதனால் பெரிய பாதிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த மாமல்லபுரத்துக்கு இவங்களெல்லாம் வரவழைச்சாரு, அந்த இடத்துக்கு விஜய் போய் பார்க்குறாரு. இப்போ விஜய் அந்த ஹோட்டலுக்கு போக போகிறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யாரும் திரண்டு போய் நிற்கிறார், கூட்டம் கூடல, அங்கே ஒரு ஸ்டாம்பீட் நடக்கலை, இயல்பாக சாதாரணமாக தானே போச்சு. எல்லா இடத்துக்கும் அதே மாதிரி போகலாமே.
யார் எது தடுக்குது அவரை? இல்லை அப்போ அதாவது இந்த கூட்டங்கிறது திட்டமிட்டு அவர் ஏற்படுத்துறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டம் நிகழ்த்துதுன்னு சொன்னால் ஏற்பாடுகள் நடைபெறும். இவர் போகிற இடங்களில் 4-5 மாவட்டங்களை சேர்ந்த அந்த நிர்வாகிகள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி தான் கூட்டங்கள் கொண்டு வருவாங்க. அது நம்ம எல்லா அரசியல் கட்சிகளும் செய்கிறது தான். இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மாமல்லபுரத்திற்கு அவர் வருகிறார். இந்த துக்க நிகழ்வில் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் தெரிவிக்கிறார். அப்படிங்கிற பொழுது அவருடைய ரசிகர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் அவரை சென்று சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு ஏற்படாது. இது ஒரு துக்க நிகழ்வுக்கான விஷயம் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று, நான் அறிந்த வகையில் நிர்வாகிகளே இங்கே இருக்கிற சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் நிர்வாகிகிட்ட சொல்லி வர வேண்டாம், கூட்டம் சேர்த்த வேண்டாம் அப்படின்னு தலைவர் விரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் தென்சென்னையை சேர்ந்த ஒரு மாவட்ட நிர்வாகிகிட்டே கேட்டேன். சொன்னார், இந்த மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். தலைவர் வேற ஒரு மூடில் இருக்காரு. அதனால் நீங்கள் சொன்னதுதான், ஆர்கனைஸ் பண்ணி தான் கிரௌட் ஸ்பான்டேனியஸாக வர. இல்லை, அப்போ இவர் வர வேணான்னு சொன்னால் அவங்க வரமாட்டாங்க இல்லையா? இவ்வளோ கூட்டம் வேணாயா, நீ கட்டுறவளோ இருங்க, வராதிங்கன்னு ஒரு சொல்லலாமே. சொல்லியிருந்தா 41 பேர் செத்தே இருக்க மாட்டாங்களே. இல்லை, பிரச்சார பயணம் என்பது எல்லா மக்களையும் போய் சென்றடையணும், எல்லாரையும் பார்க்கணும். ஏன்னா அரசியலில் முதலமைச்சர் ஆகணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் என்கிற நிலை வருகிற பொழுது வரவழைக்கிற கூட்டத்தை அதிகமாக கொண்டு வரத்தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர வர வேண்டாங்கிற தடுக்கிறதுக்கான அது வாய்ப்பு மிக மிக குறைவு. இன்னொன்று என்ன, கட்டுப்படுத்துகிற குறைந்தபட்ச முயற்சி கூட அவர் செய்யலாம். அதுதான் சொல்ல வரேன். அதாவது ஒரு பகுதிக்கு வந்தாலும் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் மட்டுமே வரணும். இப்போ திருச்சியில் ஒரு நிகழ்வுங்கிற போது செங்கல்பட்டுலேருந்து இங்கேருந்தெல்லாம் போகிறது, சேலம் நாமக்கல்ல இருந்தா வந்ததா, கரூருக்கே கூட நாமக்கல்ல இருந்தா வந்ததா, அதை அவாய்ட் பண்ணணும். உங்க பகுதிக்கு வருவார். எனவே அந்தந்த பகுதியை சேர்ந்த அந்த வட்டத்தில் இருக்கிற தொகுதிகளை சேர்ந்த மக்கள் மட்டுமே வந்தால் போதுங்கிறத நிர்வாகிகள்கிட்ட வலியுறுத்திருக்கணும். ஆனால் தமிழகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களை விடவும் தனக்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கும் வருகிறது, மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக தான் அதை பண்ணியிருக்காருன்னு நான் பார்க்குறேன். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த தாவேக உடைய செயல்பாடுகள் வந்து எப்படி சார் இருக்கு? இது இப்படியே வந்து அவங்க தேர்தல் வரைக்கும் தொடருவாங்களா, அல்லது இதுல இருந்து வேற ஒரு இயல்பான அரசியலுக்கு திரும்புவாங்களா? இல்லை, ஒரு பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கு. நீங்கள் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கு ஒரு பின்னடைவு, சரிவு வந்துருச்சு, அவரால் நீ எழுந்து பெரிய அளவில் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் குறிப்பாக ஆட்சி கட்சியினர் மத்தியில், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடிவி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அல்லது தாவேகா நிர்வாகிகள் மத்தியில் இல்லை அப்படியெல்லாம் சோர்ந்து போயிட மாட்டார், ஒரு முயற்சியை எடுத்துட்டார், அதில் வெற்றி கோட்டை 8 வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து பயணிப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்மை பொறுத்தவரையில் அது என்னன்னா, இன்னும் அந்த தாவேகா அரசியல் படுத்தப்படவில்லை அப்படிங்கிற பார்வை தான் இருக்கு. ஒரு அரசியல் கட்சி பெருந்தலைவர் காமராஜர் ஆகட்டும், பேரறிஞர் அண்ணா ஆகட்டும், கலைஞர் கருணாநிதி, புரட்சி எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கி நடத்துகிற பொழுது அந்த அரசியல் முன்னணி தலைவர்கள், அண்ணா காலத்தில் 50 தலைவர்கள் இருந்தாங்க, பெருந்தலைவர் காமராஜருக்கு பெரிய பெரிய தலைவர்கள் முன்னிருந்தாங்க. அடுத்து புரட்சி எம்ஜிஆர் வருகிற பொழுதுமே அவரோட தொடக்க காலத்தில் வந்து அன்றைக்கும் பெரிய மதியழகன் போன்றவர், ராஜீவ் மனோகரன் போன்றவர்கள், அப்புறம் 77 80க்கு பிறகு நாவலர் உட்பட பலரும் வந்துட்டாங்க. அப்போ இந்த நிலைப்பாடு என்பது மரியாதைக்குரிய விஜய்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர்கிட்ட அரசியல் புரிதல் இருக்கிறவங்க, அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் இருக்கிறார்கள்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. புதுச்சேரி என்பது யூனியன் பிரதேசம், அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மேஜர் பஞ்சாயத்து போர்டு மாதிரி தான். ஒரு 30 எம்எல்ஏக்கள், அதிகபட்சமாக ஒரு தொகுதிக்கே 20,000 30,000 தான் வாக்காளர்கள். அது நம்ம ஒரு வார்டில் ஒரு தெருவில் இருக்கும். அது புஷி தொகுதி. அந்த புஷிங்கிறது ரொம்ப அவருடைய அந்த அரசியல் அனுபவம் என்பது ஆகப்பெரிய தமிழ் மாநிலத்தினுடைய அரசியலோ இங்கே இருக்கிற தேர்தல் கள நிலவரமும் புரிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி அவரோட ஆதவர்ஜனாவாகட்டும் அல்லது வியூக வகுப்பாளர் ஜான ஆரோக்கியசாமி ஆகட்டும், இப்போ வந்திருக்கிற ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அருண்குமார் ஆகட்டும், அரசியல் களத்தில் போதிய பக்குவமும் அனுபவமும் இல்லாதவர்கள். முன்னின்று கட்சியை வழிநடத்துகிற தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் போதுமான அரசியல் அனுபவம் பக்குவம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அவர் ஒரு பெரிய திரைப்பட நடிகர். இன்றைக்கும் திரையுலகத்தில் அவருக்கான ரசிகர்கள் கூட்டம் மற்ற நடிகர்களை விடவும் அதிகமாக இருக்கிறது. அதை நம்பி தான் களத்துக்கு வந்திருக்கிறார். ஆக இதை என்ன நம்முடைய லட்சியம், என்ன நம்முடைய நோக்கம், இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பண்ணணும்.
ஒவ்வொரு வட்ட வாரியாக கிளை, பேரூர், ஒன்றியம், நகரம் கட்டமைப்பை வலிமைப்படுத்திடணும். வலிமைப்படுத்ததுக்கு பிறகு அவர் தொடக்கத்தில் ஒன்று பண்ணார் தெரியுமா? 234 தொகுதிகளில் இருக்கிற பள்ளி மாணவ மாணவிகளை கூப்பிட்டு ஒரு விஷயம் பண்ணார். ஆமாம், விருது கொடுத்தாரு. ஆமாம், கொடுத்தாரு. இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய ஈர்ப்பை கொண்டு போனது. நீங்கள் கரூர் நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8வது 9வது படிக்கிற பசங்களாம் நிறைய அங்கே இருந்தாங்க. ஒரு 15-18 வயதுக்கு கீழான இளைஞர் கூட்டம் பெரிய அளவில் இருந்தது. அப்போ இவர் இந்த 234 தொகுதிகளுக்குமே ஒவ்வொரு வாரியாக நீங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரம் எதிர்வரும் 2026 ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு மண்டல வாரியாக ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை போகலாம். சனி ஞாயிறு மட்டுமே சனிக்கிழமை மட்டுமே தேர்ந்தெடுத்து போனது என்பதுமே அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ இந்த செயல்படுதல், திட்டமிடுதல், இதில் ஒரு பெரிய அளவில் ஒரு பின்னடைவு, சரிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே அவரை வழிநடத்துகிற பொறுப்பில் இருப்பவர்களும் அந்த மாதிரி தான். இப்போ கரூர்லேயே ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தி பேச சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் அந்த இதை அட்டென்ட் பண்ணியிருந்தாருன்னா அந்த கூட்டமும் இந்த கூட்டமும் வந்ததுனால தான் பெரிய நெரிசல் தான் அரசு தரப்பில், காவல்துறை தரப்பில் சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் சரி பேசிடலாமே அப்படிங்கிற போது அந்த நிர்வாகிகள், நான் அறிந்த வகையில் புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனும் தான் இல்லை அந்த பாயிண்ட்டுக்கு இருக்காங்க, அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், அங்கே தான் ஏராளமான மக்கள் திரண்டிருக்காங்க. அப்போ ஒரு அசம்பாவிதம் நடைபெறுவதை தவிர்ப்பதற்கு காவல்துறைக்கு அனுபவம் இருக்கு. அதை கேட்டிருந்தாருன்னா இந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிற பாருங்க. அதுதான் சொல்றேன், புரிதல் இல்லை. ஆனால் இவங்க இந்த எல்லா தவறுகளையும் மறைச்சிட்டு பழியை அரசு மேலே போடுறாங்க, போலீஸ் மேலே போடுறாங்க, பல்வேறு காரணங்களை சொல்கிறாங்க. பர்மிஷனே கேட்காம நாங்கள் பர்மிஷன் கொடுக்கலங்கிறாங்க. கரூருக்கு ஏன் போகலன்னா எங்களுக்கு பர்மிஷன் இல்லைன்றாங்க. எஸ்பியை கேட்டால் என்கிட்ட கேட்கவே இல்லைங்க, அவங்களுக்கு எந்த தடையுமே இல்லையே அப்படின்னு எஸ்பி பதில் சொல்கிறாரு. இது ஒரு ஆபத்தான ஒரு போக்கா இல்லையா? ஒரு அரசியல் கட்சி அதனுடைய ஆரம்ப நிலையிலேயே இந்த மாதிரி ஒரு பழி போடுகிற ஒரு போக்கு எப்படி சார்? இல்லை, நீங்கள் என்னென்னா அவர் தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கின இப்போ திருச்சியில் இருந்து எல்லா பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவில் கூட்டம் இருந்தது. அங்கேயும் 4 பேர் 5 பேர் 10 பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. ஆமாம், நாமக்கல் ஆகட்டும், அல்லது இந்த பக்கம் திருவாரூர் நாகை பகுதிகளாகட்டும், திருச்சி அரியலூர் பகுதிகளாகட்டும், நெரிசல் அதிகமாக இருந்தது, கூட்டம் அதிகமாக இருந்தது. அங்கெல்லாம் நடைபெறாத ஒரு சம்பவம் கரூரில் நடைபெற்றது அப்படிங்கிற பொழுது தான் பொதுவெளி சந்தேகம் என்பதும், தாவேகாவுடைய சந்தேகம் என்பதும், மற்ற ஊடகவியலில் இருக்கிற அந்த சந்தேகம் என்பதும், இந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மையப்படுத்தி, ஏன்னா அவருடைய ஆதரவாளர்கள் அவரெல்லாம் அங்கங்கே கூட்டம் காட்டிட்டாரு, கரூருக்கு வரட்டும் அவருக்கு பாடம் கற்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆட்கள் பேசினதாக நம்ம அந்த வலைத்தளங்களில் பார்க்குற விஷயம்தான். அங்கே இருக்கிற உள்ளூர் பிரமுகர்கள் அந்த பாதித்த தங்களுடைய குழந்தைகளை, வீட்டில் இருக்கிற தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்கள் சொல்லுவது, காயமடைந்த அந்த 100க்கும் மேற்பட்டவர் சொல்வது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் திட்டமிட்டு அங்கே நடந்தது. அந்த நேரத்தில் எந்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த 10 ரூபாய்க்கு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு பாடல் பாடுகிற பொழுதும் அவர் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய 30 விழாவை கொச்சைப்படுத்துகிற வகையில் பேசினாதில்ல. ஏதோ ஒரு 30 பேர் கூட்டம் நடந்துச்சு, 30 விழா கூட்டம். அந்த நேரத்தில் உணர்ச்சி வயப்பட்டு அங்கே இருக்கிற நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவர்கள் எந்த கூட்டனாலும் எந்த பொது கூட்டனாலுமே பொதுமக்கள் மற்றவர்களும் போவாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு அசம்பாவிதம், ஒரு நெரிசல் உருவானது அப்படிங்கிறது தான் அவங்க தரப்பு குற்றச்சாட்டு, தாவிக மற்ற தரப்பு குற்றச்சாட்டு. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அரசும் காவல்துறையும் உயரதிகாரிகளும் முதலமைச்சர், துணை முதலமைச்சரும் எல்லோருமே சக்திக்கு மீறி அந்த கூட்டத்தை அதிகமாக அந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அவங்க காவல்துறை தரப்பில் ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே தான் கொடுத்துருந்தோம், இந்த மாதிரி கூட்டமெல்லாம் இருந்தது இல்லை. அப்போ இவர்களுடைய திட்டமிடலும் இவர்களுடைய கட்டுப்பாடற்ற தன்மை, அதுதான் பெரிய பிரச்சனை. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வருகிற பொழுது ஒரு கட்டுப்பாடு அவசியம். இன்னொன்று, அதை கட்டுப்படுத்துவதற்கு அவங்க ஒரு தொண்டர்படை, மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அவங்க அதை முறைப்படுத்தி அந்த கூட்டத்தை நெறிப்படுத்தி கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த அசம்பாவிதம் இருக்காது. எனவே போதிய பக்குவமும் அனுபவம் மற்ற சூழல் தான் தாவேகாவிடம் இருக்கிறது. இனி தொடர்ந்து இதை எப்படி கொண்டு போக போகிறாங்க? ஏன்னா இன்றைக்கு காலையில் கூட ஒரு செய்தி பார்த்தேன்,
அந்த ஆறுதல் செஞ்சு வர்ற போது மீண்டும் மக்கள் இயக்கமாகவே தொடர்வதா அல்லது அரசியல் கட்சியாக தொடர்வதா அப்படிங்கிற குழப்பத்தில் திரு விஜய் இருக்கிறாரு. அது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக கூட தகவல்கள் வருகிறது. நமக்கு தகவல்கள் வருகிறது என்பது இந்த வதந்திகளாக தான் இருக்கணும். ஆனால் அவருடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா தாவேகா தரப்புங்கிறது எல்லாமே தகவலாக தான் வருது, அது அபிஷியலா வர்றதில்ல. இன்றைக்கு வெளிப்படையாக அவர் இன்றைக்கு விஜய் பேரில் ஒரு அறிக்கை இருக்கிறது. தமிழக அரசுடைய செயல்பாடுகள் அந்த தஞ்சை டெல்டா பகுதியில் நெல் பாதிப்பதற்கு ஏற்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு 2 A4 முழு பக்க அறிக்கையாக அவர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவர் நேரடியாக வந்து கட்சியின் நிலைப்பாடு என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன. இப்போ கரூர் சம்பவம் நடந்து 30 நாள் ஆயிடுச்சு. அவர் ஆதவர்ஜனாக அவர் 16 நாள் துக்கம் அனுபவிச்சுட்டு துக்கத்தை அனுசரித்து விட்டு நாங்கள் களத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. போலீஸாரிடம் வந்து நாங்கள் வந்து அனுமதி கேட்டோம், இல்லை இப்போதைக்கு வேண்டாம், எல்லாம் டென்ஷனாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து எழுத்துப்பூர்வமாக இவங்களும் சொல்லலை, அவங்களும் சொல்லலை. அதனால போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கிறது நம்ம நீங்க குறிப்பிட்டது தான். இது எஸ்பி அன்னைக்கு இப்போ 2 நாள் முன்னாடி சொன்னார். அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி இருக்கு. இவங்க என்னன்னா மண்டபம் கொடுக்கறவே பயப்படுறாங்க, மண்டப உரிமையாளர்களே பயப்படுறாங்க, எல்லாம் சரி உடைச்சிட்டு போயிட்டு. அதனால நாங்கள் அதை பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ முயற்சிகள் நடந்திருக்கு, தாவேகா தரப்பில் முயற்சிகள் நடந்திருக்கு. எழுத்துப்பூர்வமாக இந்த இடம் வேணும்னு அவங்க கேட்க முடியாது. பொது இடங்களையும் ஒரு இருக்கிற 41 குடும்பத்தை கொண்டு போய் ஆறுதல் சொல்ல ஒரு பொது மேடையை எதுவும் போட்டாலும் அது சரியாக இருக்காது. அந்தந்த பகுதிகளில் தான் போய் வீடு வீடாக போகிறது தான் சரியாக இருக்கும். அங்கேயே மண்டபம் கேட்டதுங்கிறதே ஒரு சரியான அணுகுமுறை. ஆனால் அப்படி வீடு வீடாக போகிற பொழுது மேலும் ஏதாவது அங்கே பிரச்சனைகள் உருவாயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அந்த பார்வையில் அந்த இடம் கரூர் என்பதால் இவங்களுக்கு தாவேகா தரப்புக்கு ஒரு அச்சம் இருந்தது. அதனால இந்த விஷயத்தை பண்ணிட்டாரு. இதை தொடர்ந்து அவர் எந்த வகையில் பிரச்சாரத்தை கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு தகவல் வந்தது. ஒரு வருஷத்துக்கு ஹெலிகாப்டர் புக் பண்ணிட்டாங்க. நேராக தனி விமானம் மூலம் போய் இறங்குறது, ஸ்பாட்டுக்கு ஹெலிகாப்டர் போய் இறங்குறது, அங்கே பேசிட்டு வர்றது அப்படின்னு. கடந்த தேர்தலின் போது செல்வி ஜெயலலிதா 2016 தேர்தல் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மாநாடு மாதிரி ஆமாம் அதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரியுமே அவங்கள்ட்ட நிர்வாகிகள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதை திரு விஜயினுடைய அந்த தாவேகாவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற அறிவித்தால் தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் வெறும் தகவல்கள் கசிஞ்சு கொண்டே தான் இருக்கும். இப்போது பொதுவாக ஒரு விஷயம் எப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் பார்க்காத விஷயங்களை எல்லாம் நார்மலைஸ் பண்ண பார்க்குறார் விஜய் அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்குது. ஏன்னா எது நடந்தாலும் நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லணும், அல்லது ஆதரவு தெரிவிக்கணும், அல்லது ஏதோ ஒரு உதவின்னா உதவித்தொகை கொடுக்கணும். ஆனால் விஜய் வந்து வெள்ளத்தால் பாதிச்சியா, நீ என் வீட்டுக்கு வா, பனையூருக்கு வா, அங்கே நான் உதவி தரேன். அதே போல் துப்புரவு தொழிலாளர்கள் கஷ்டப்படுறீங்களா, நீங்கள் உங்களுடைய போராட்டத்துக்கு என் வீட்டுக்கு வாங்க, நான் ஆதரவு தரேன். 41 குடும்பம் பாதிக்கப்பட்டு செத்துட்டாங்க, 41 பேர், அந்த குடும்பம் எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க, ஆதரவு தரேன். இது வந்து என்னதான் விமர்சனமாக இருந்தாலும் இதையே வந்து அவருடைய பாணியாக மாற்ற பார்க்குறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, இந்த அணுகுமுறை அரசியல் களத்தில் வெற்றி தேடி தரார். மக்களோடு ஐக்கியப்பட வேண்டும், அதுதான் ஒவ்வொரு தலைவர்களுமே அதுதான் இருந்தாங்க. எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு அரசியல் நான் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளாக இந்த அரசியலோட பயணிக்கிறேன். அப்போ மற்ற தலைவர்களிலிருந்து தன்னை வேறுபடுத்தி பார்க்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அது மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அது காலப்போக்கில் அவருக்கு அந்த உணர்த்தும். நான் பல பதிவுகளில் நம்மளே பேசியிருக்கிறோம். எந்த ஒரு விஷயமானாலுமே மக்களுக்கு பிரச்சனைக்காக மக்களோட களமாட வேண்டும், அங்கே வரணும். என்ன பிரச்சனைனாலும் நம்ம பெரிய பெரிய ஆட்களை வச்சு அது என்ன பவுன்சர்ஸ் அவங்கள வச்சு நெருங்கி விடாம பண்றதுங்கிறது கிரீஸ் தலைவர். ஆமாம், அந்த இது இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு தலைவன் வந்து தொண்டனிடமிருந்து அந்நியப்பட்டு போவான், பொதுமக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என் அரசியல் எதிரி, அவர்களை வீழ்த்துவதற்கு களத்திற்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல் அறிவிங்க. கிராம பகுதி தொடங்கி ஒவ்வொரு பகுதிகளிலும் தாவேக்கா ஆர்ப்பாட்டம், தாவேக்கா மறியல் அப்படின்னா தானே கட்சி வளரும். ஆமாம், அது இல்லை. தலைமையிலிருந்து மிகப்பெரிய அளவில் வெறும் அறிக்கைகள் தான் இருக்குது. நீங்கள் ஒரு சும்மா 2 லைன் 3 லைனில்
ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாரு. பரவாயில்ல, இந்த முறை ஒரு 2 பக்கம் ஒரு நீளமான அறிக்கையை தயார் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அரசியல் களத்திற்கு வந்துவிட்டால் மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாட வேண்டும். அப்போதான் உங்களுக்கு இந்த தேர்தல் இல்லைனாலும் இன்னொரு தேர்தலையாவது ஒரு பார்வை இருக்கும். விஜய் வந்தால் நமக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை மக்களுக்கு வேணும். விஜய் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறார், அப்போதான் ஓட்டு வரும். எதுவுமே இல்லை. இன்றைக்கு நம்ம பல பதிவுகளை சொன்ன மாதிரி அவருடைய தீவிர ரசிகர்கள் இன்னும் அவங்களும் அரசியல் படுத்தலை. நீங்கள் பல இடங்களில் நம்ம ஊடகவியலாளர்கள் போய் கேட்குற போது, என்னங்க தாவேக்காவுக்கு என்ன கொள்கை, என்ன செய்ய போகிறாரு, நாங்கள் அண்ணாவை பார்க்க வந்தோம், விஜய் அண்ணாவை பார்க்க வந்தோம், தலைமை அரசியலுக்கு வரணும், எங்களுக்கு தாவேக்கா வாழ்க தாவே, அதுதான். அப்போ ஒரு புரிதல் கட்சியை நடத்துகிறவர்களுக்கும் இல்லையோங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்கள் ஒரு அரசியல் இயக்கத்தை கொள்கை, லட்சியம், இதுதான் நம்முடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி கீழே வரைக்கும் அதை கொண்டு போகணும். மாவட்ட அளவில், மாநில, அந்த நகர அளவில், ஒன்றிய அளவில் இருக்கிற மக்களுக்கு இதான் கொண்டு போகணும். தாவேக்காவுடைய கொள்கை, லட்சியம் இதுதான். இந்த திராவிட ஆட்சிகளை அகற்றி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து மக்களுக்கு இதெல்லாம் நான் நல்லது செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வரணும். எதுவுமே இன்னும் வரல. அங்கங்கே போயிட்டு ஒரு 7 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் பேசிட்டு வர. ஆமாம், இது விஜயனுடைய தனி பாணியாக இருக்கலாம். அது அரசியலில் எடுபடாது, தமிழக அரசியலில். அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சூழலில் இன்னும் ஒரு 5 மாதத்தில் தேர்தல் அறிவிக்க போகிறாங்க. இவங்க எப்படி சார் கட்சி, அதாவது அந்த வேட்பாளர்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, எப்படி வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இந்த கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த கரூருடைய சம்பவத்திற்கு பிறகு பல்வேறு பரிமாணங்கள் தமிழக அரசியல்ல. ஒரு மாசம் அப்படியே முடங்கி போச்சு. அப்படி ஒரு கட்சி பார்க்கல யாரும். ஆமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.